எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். ஜூலை மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? சிம்மராசி நண்பர்கள் இவங்களுக்கு பொதுவாகவே இப்போ நம்ம ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்லணும். நிறையா அஸ்ட்ராலஜி பார்க்க வர்றது சிம்மராசி. நிறையா கோயில்களில் அர்ச்சனை சீட் எடுத்து பாருங்கள், சிம்மராசிக்காரங்க தான் நிறைய இருப்பாங்க. நிறையா மன யோசனைகள் சிம்மராசிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். வெரி சென்சிட்டிவான பர்சனில் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. பிறருக்காக கவலைப்படுறதும் சிம்மராசிக்காரங்க. தன்னுடைய விஷயத்தை நினச்சி தூங்காமல் இருக்கிறது சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. இனி எப்படி வரப்போகுதுன்னு யோசிக்கிறவங்க, எதிர்காலத்தை பற்றிலாம் சிந்தனையே பண்ண மாட்டாங்க. அப்படி ஆந்தகோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர். பட் இப்போ ஒவ்வொன்றா பார்த்து செயல்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஸோ சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஜூலை மாதம் சாதகமாக? எஸ், சாதகம். பிஃபோர் 17, ஆஃப்டர் 17th பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம் கூடி வரும். ஒரு சிறந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி, அல்லது இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். கையில் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது. அதை ஹிடனாக வச்சுக்கணும், வெளியில் தெரியவும் கூடாது, நம்மளும் மறந்துடணும். அப்படி வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதிலே வாங்கக்கூடாது. தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர்கள் தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கலக்கங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குழந்தைகள் ஏதாவது சிரமப்பட்டாங்கன்னா அதை நினச்சி கவலைப்படுவாங்க. சில நேரங்களில் எடுத்த முடிவை அடிக்கடி மாற்றின்னு இருக்கக்கூடாது. கூட இருக்கிறவங்க அதை தப்பாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர் உதவி செய்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் நமக்கு நிறைய உபதிரவம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். சரியில்லாத நபர்கள் கிட்ட தொழில் பழக்கங்களை வச்சுக்கிறது. சார், நான் பணத்தை மட்டும் நீங்கள் போடுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க கிட்ட பழக்கம் வச்சுக்கிறது. நமக்கு அந்த தொழில் தெரியல, அந்த தொழிலில் போய் பணத்தை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஒன்றை A to Z தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை, இந்த வேலை வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை பற்றி யாராவது சொல்கிறா, அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து வேலையை மாற்றிட்டேன் அப்படிலாம் மாற்றக்கூடாது. இருக்கிற வேலையை திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. சில நேரங்களில் இருக்கிற பிரச்சனையை உட்காந்து பேசிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். யோகா, தியானம், மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல இரவு நேரத்தில் தூக்கம் வேணும். ஃபோனையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது பார்த்தா கண்ணு சம்பந்தமான உபாதைகள் நிறைய வரும். அதே சமயத்தில் சில முயற்சிகள் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள், சத்சங்கம் கேட்குறது, நிறைய தெய்வ பாடல்களை கேட்குறது, தெய்வ கோயில்களுக்கு போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சோதனை இருக்கும், ஆனால் சாதனை படைப்பார்கள். பலவிதமான முயற்சிகளில் இவங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. ஸோ இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் உண்டு. சிறப்பு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஆளும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆளும் தன்மையே வந்துட்டு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அதுதான் ஆபத்தும் அதுதான் ப்ளஸ்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்க. எங்கள் கிச்சனில் கத்திரிக்கோளே கிடையாது சார், கத்தியே கிடையாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? குக்கர் இருக்கும். குக்கர் ஆபத்தா இல்லையா? எஸ். கேஸ் ஆபத்தா இல்லையா? எஸ். நீங்கள் சுற்றியில் நெருப்பு ஆபத்தா இல்லையா? எஸ்.
அது எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க, எப்படி சேஃபாக இருக்கீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி சேஃபாக எப்படி செயல்படுத்துகிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து கிடையாது. அதில் ரொம்ப ஈஸின்னா ஆபத்து தான். அவங்க செய்கிற ஒரு தவறு மூலமாக தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா என்ன தவறாக இருக்கும் சார்? டக்குன்னு நம்பிடுறது. ஒரு விஷயத்தை அது தப்பாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக சொல்கிறது. அதெல்லாம் எனக்கு நான் அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ராங்காக பேசுவோம். அதில் தான் பிரச்சனை வரும். ஸோ 1க்கு 2 தடவை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏதோ அவள் அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ தோணியிருக்கு அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம்னா சரியாயிடும். அதுக்கு உடனே அதுக்கு இறங்காமல் கொஞ்சம் யோசித்து டைம் கொடுத்து இறங்கினா கண்டிப்பாக சரியாயிடும். பணப்பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீருமா சார்? இன்னும் 2-2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் இந்த மாதத்தில் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் மன நிம்மதி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. அது எனக்கு பார்த்திங்கன்னா லாட்ரி அடித்தா பணம் வருமா, நான் சூதாட்டத்தில் பணம் வருமா, அதே சமயத்தில் எனக்கு இந்த அதிர்ஷ்டத்தில் வருமா அந்த அதிர்ஷ்டத்தில் வருமானு கேட்டால் அதுக்கு விரயம் ஆகும். ஸோ ஆக அதில் கவனமாக இருக்கணும். காதல், திருமணம், வாழ்க்கை அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இவங்களை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் இப்போ ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களாம் தெய்வம் மாதிரி தெரிவாங்க. கடவுளுக்கு நிகராக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருப்பாங்க. அது சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போதைக்கு இருந்துருக்கும். அவங்க ஏதோ புலம்புவாங்க, ஏதோ பேசுவாங்க, அது யார் கேட்குறாங்களோ அவங்க தெய்வம் மாதிரி கண்ணுக்கு தெரிவாங்க. அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்கு, என்ன மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம் சார்? பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷத்தை வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பைரவர் வழிபாடு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி அப்போ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். 30-31ஆம் தேதி வரைக்கும் நம்ம போகிறோன்னு வச்சுப்போமே. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி, ஆடின்னு 2 அதுவும். இந்த ஆனி மாதத்தில் திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் இத்தனை விசேஷங்கள் இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன, அம்மா அதாவது தெய்வத்துக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் கொண்டு வருது, புது விஷயத்தை அதில் ஏற்படப்படக்கூடியது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும்
இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சிம்மராசி நேயர்களுக்காக நன்றி சார்.